ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். பூண்டு சாதம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். 4-5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த போல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தீயை கம்மியாகவே வச்சுட்டு வதக்கிக்கலாம். இது வந்துட்டு நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு செய்யணுமோ அந்த அளவு பார்த்துட்டு பூண்டு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இதில் இப்போ வரமிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா கலர் மாறி வந்திருக்கு. நல்லா வறுபட்டுச்சு. கலக்கலன்னு வறுபட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது இதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் வாசனையோடு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக நெய் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 4-5 பல் பூண்டு 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். குழந்தைங்களா இருந்தால் 2 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளி கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விடணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போது மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் இது வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு நல்ல நைஸாக வந்தாலும் அரைச்சிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தான் அரைச்சிருக்கேன். சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிதமான தீயிலையே நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் இந்த மசாலா, பூண்டு மசாலா இருக்குது இல்லையா, இதுவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது உதிரியாக சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரொம்பவும் விதையாக வடிச்சிட வேணாம். குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாகவே சாதம் வடிச்சிக்கோங்க. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு கொடுத்து விடுற மாதிரி இருந்தாலும் சாதம் விதையாகிடும். அதுக்காகத்தான் சாஃப்டாக வடிச்சிக்க சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மசாலாவை அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.